மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுங்க? மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, அவங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். அவங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற மாரி தெரியும். கரடுமுரடா இவங்கள அப்படியே இவங்ககிட்ட பக்கத்த நெருங்க முடியாதுன்ற மாரி பார்க்கறதுக்கு இருப்பாங்க. ஆனா பழகுனா அந்த அளவுக்கு ஒரு அன்பானவர்கள், குழந்தைத்தனம் உள்ளவர்கள் என்று சொல்லலாங்க. அது அவங்களுடைய கேரக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 7:30 சனி இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சனி பெயர்ச்சியாலயும் சரி, அப்புறம் இந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா? அவர் இந்த மே மாசத்துக்கு அப்புறம் மாறுவாரு. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விசேஷம்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலுமே வந்து 7:30 சனியா நம்ம கஷ்டமே வரும் அப்படின்றத விட, அவங்க ஜாதகத்தில சனியோட நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது உச்சமா இருக்கலாம், நீச்சமா இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகத்தில தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதனை ஒட்டி தான் வந்து அவங்களுக்கு முக்கியமான பலன்கள் இந்த வருஷத்தில நடக்கும். அதுதான் மேஜர். இது பொதுவான பலன்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு வந்து 7:30 சனியில அது விரய சனியாக இருக்கிறனால நிச்சயமாக அவர்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படுறதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதற்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு பார்க்கறச்ச, அவங்க வந்து முக்கியமாக அதாவது சனி பகவானை இந்த 7:30 பிடிக்கிறதுனால நிச்சயமா ஒரு முறை திருநள்ளாறு சென்று வருவது நல்லது. அதே நேரத்தில வந்து இந்த குரு பகவான் வந்து எங்க மாறுறாரு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்துக்கு மே மாசத்துக்கு அப்புறம் மாறுவார். அதனால என்ன மாரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறச்ச, அவர்களுக்கு அதாவது இந்த வீடு வாங்குறது, அதே மாரி பார்த்தீங்கன்னா, வீடு வந்து புதுப்பிக்காம இருக்கிறது, இது மாரியான தடைகளான விஷயங்கள்லாம் நான் சொன்ன இந்த பரிகாரத்தின் மூலியமாக செய்யும்பொழுது, நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவா வருங்க. அது அவங்க ட்ரை பண்ண சொல்லுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விரய சனிய வந்து சுப விரயமாக ஆக்கிக்கிங்க. ஒரு வீடு கட்டுறது, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஹையர் எஜுகேஷன் பண்றது, எஜுகேஷன்ஸ இது மாரி லைன்லாம் செலவு பண்ணலாம். அதற்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பு. ஒரு திருமண நிகழ்ச்சி, வீட்ல ஒரு சுப காரியம், பிள்ளைகளுக்கு அது மாரி நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம். இது மாரி அறிவுபூர்வமாக செய்யும்பொழுது, அந்த விரயம் வந்து விரயமும் ஆன மாரி ஆயிடுச்சு. நமக்கு நல்லதும் ஆன மாரி ஆயிடுச்சு.